அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மனிதனும் உத்தியோகமும் என்ற தலைப்பை பற்றி பார்ப்போம். அதாவது ஒருத்தர் படித்து முடிச்சுட்டு ஒரு கம்பெனிக்கு செலக்ட் ஆகி வேலைக்கு போகிறார். அப்படி போகும்போது அந்த வேலை அவருக்கு பிடிச்சிருக்கோ இல்லை பிடிக்கலையோ, சம்பளம் கம்மியாக இருக்கோ, எப்படி இருந்தாலும் முதல்ல ஃபஸ்ட் டைம் அவர் படித்ததுக்கப்புறம் ஒரு கம்பெனியில் அவருக்கு வேலை கிடச்சிருக்கு இல்லையா? அதனால் அந்த வேலையை விரும்பி பொறுப்போடு ஆர்வத்தோடு ஒரு 2 வருஷம் அந்த கம்பெனியில் வேலை பார்க்கணும். ஏன்னா நம்பி நம்மளை எடுத்துருக்காங்க. நம்ம கம்பெனிக்கு சாதகமாக நல்லபடியாக ஒர்க் பண்ணணும். ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு 2 வருஷம் வேலை பார்த்துட்டு நீங்கள் சம்பளம் பத்தலைன்னா வேறு ஒரு கம்பெனிக்கு போயிட்டு நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆகிட்டிங்கன்னா இதை விட சம்பளம் அதிகமாக கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கம்பெனியில் ரிசைன் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லணும். எதுக்கு என்னன்னு மேனேஜ்மெண்ட் கேட்கும்போது, இதுமாதிரி இங்கே 25,000 வாங்கிட்டுருக்கேன் சார், வேறு ஒரு கம்பெனியில் எனக்கு 40,000 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படி சொல்லும்போது, நீங்கள் இந்த கம்பெனியில் நல்லபடியாக வேலை பார்த்துருந்தீங்கன்னா, பொறுப்போடு திறமையாக வேலை பார்த்துருந்தீங்கன்னா, இந்த நிர்வாகமே உங்களுக்கு என்ன பண்ணோம், சரி அதே 40,000 நம்ம கொடுத்துட்டா என்ன அப்படின்னு அந்த சம்பளத்தையே கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. கவர்மெண்ட் கம்பெனி சொல்லலை, தனியார் கம்பெனியில் எப்படி வேணால் பண்ணுவாங்க. திறமைக்கு தகுந்த மாதிரி ஊதியத்தை உயர்த்துவாங்க. அதனால் எந்த கம்பெனி இருக்குதோ, ஃபஸ்ட்டு கம்பெனி உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஜாப்பு, அதனால் அதை உயரத்தில்லாமல் பொறுப்போடு திறமையாக அந்த வேலையை செய்யணும். நல்ல திறமையை வளர்த்துக்கணும். அது நீங்கள் இந்த கம்பெனி பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வேறு கம்பெனிக்கு நீங்கள் எங்கேயாவது இன்டர்வியூக்கு போனால் கூட இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும். அதேமாரி இந்த சம்பளம் பத்தலை, இந்த வேலை எனக்கு பிடிக்கல, இந்த கம்பெனி எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், கூட இருக்கவங்க கூட டெய்லி சொல்லி புலம்பிகிட்ருக்கூடாது. இப்படி சொன்னீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க நல்லா கேட்பான், அப்படியா அப்படின்னு கேட்பான். ஆனால் கேட்டுட்டு இதே போய் என்ன பண்ணுவான், மேனேஜ்மெண்ட்டில் சொல்லுவான், இந்த பையன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு. அதனால் தயவுசெய்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கும்போது அந்த கம்பெனியை பற்றி நெகட்டிவாக எதையுமே கூட இருக்கிறவங்கள்ட்ட சொல்லாதீங்க, மனசில் வச்சுங்க. அதனால் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஒரு வேலை கிடைத்தால் அது சம்பளம் கம்மியாகவும் இருக்கலாம், இல்லை பிடிக்காமல் போயிருக்கலாம். இருந்தாலும் அடுத்த வேலை நல்ல வேலை கிடைச்சின்னா போங்க. அதனால் அடுத்த நல்ல வேலை கிடைக்கும் வரை கிடைத்த வேலையை பொறுப்புடன் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் ஆகாயத்தில் பறக்கலாம்னு ஆசை இருக்குது. எத்தனை பேர் பறக்க முடியும்? இருக்கிறத விட்டுட்டு இல்லாத நினச்சி இங்கிட்டு இருக்கக்கூடாது. இங்கே இருக்கும்போது அது நல்லா இருக்கிற மாதிரி தோணும், ஒரு அங்கே போனால் இதுவே பரவாயில்லன்ற மாதிரி தோணும். அதனால் எந்த ஒரு வேலையும் இங்கே அடுத்த ஒரு நல்ல வேலை கிடைக்கும் வரை கிடைத்த வேலையை பொறுப்புடன் செய்ய வேண்டும். அது உங்களுக்கு அடுத்த கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போனால் கூட இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.